இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். இந்த குச்சி கிழங்கு சமைச்சிருக்கோம் பாருங்கள். இது உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கிழங்குக்கு இந்த சட்னி தவிர வேறு எதுவுமே நீங்கள் தாளித்து சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட்டு வராது. இந்த சட்னிக்கு இந்த கிழங்குக்கு இந்த சட்னி தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் 200 கிராம், புளி பாருங்கள் இந்த அளவு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. 5-6 மிளகாய் எடுத்திங்கன்னா போதும். வெங்காயமும் காரமாக தான் இருக்கும், அதனால் இந்த மிளகாய் காரம் போதும் இந்த சட்னிக்கு. இது மட்டும்தான். உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த 4 பொருள் தான். இந்த சட்னி தவிர நீங்கள் வேறு எந்த சட்னி செஞ்சாலுமே தாளித்து சாப்பிட்டாலுமே இந்த சுவை வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். எல்லோரும் கிழங்கு ஒவ்வொரு துண்டு இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க, அதோட போதும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது 1 கிலோ வேவிச்சா வயிறு ஃபுல்லாக எல்லோரும் சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்கு, இந்த சட்னிக்காகவே எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். உப்பு பாருங்கள் இந்த அளவு போட்டிருக்கோம். இது கரெக்டாக இருக்கும். இந்த காரத்துக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். நைஸாக அரைச்சி இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும். சமையல் எண்ணெய் கேட்டு வாங்கிக்கோங்க. சமையல் எண்ணெய்ன்னு வாங்கி பியூராக கோகோனட் ஆயில் வாங்கிக்கணும், பியூரானது. இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நான் எக்ஸ்ட்ராவாக அதில் கொட்டுது இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்துனா 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் வந்துடும். அதை 50 ml அவ்வளோவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது 100 ml டப்பா. இது நல்லா மிக்ஸ் பண்ண பாருங்கள், கிரீமியாக அந்த மாதிரி வரும். மறுபடியும் ஸ்பூனில் காட்டுறோம் பாருங்கள். நல்லா க்ரீமி மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா வாசமாக இருக்கும். அப்படி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக உடனே ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் மட்டும்தான் நம்ம அந்த உரிக்கிறது நேரம் டைம் ஆகும். அது மட்டும் நம்ம உரித்து எடுத்துட்டோம்னா போதும். உடனே அரைச்சி உடனே ரெடி பண்ணிக்கலாம். கிழங்கு வேகிறதுக்குள்ளேயே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மறுபடியும் ஆட் பண்ணுறேன். 5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள், மறுபடியும் நல்ல இலகுவாக இருக்குது. அந்த சட்னி க்ரீமி பதம் மாதிரி வருது பாருங்கள். நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி. இப்போ கிழங்கோட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா சூடாக இருக்குது. வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் போதுங்கிற அளவு சாப்பிடுவாங்க. சும்மா கிழங்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நல்லா இந்த சட்னிக்காக அப்படி சாப்பிடுவாங்க செம்மையாக. இந்த சட்னி அரைச்சி வச்சுக்கோங்க. உண்மையாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அதை விட நல்லாயிருக்கும். எவ்வளோ கிழங்கு சமைச்சி வச்சாலும் தீந்துடும். நல்லா சாப்பிட்ருவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கூட செஞ்சு பாருங்கள். வேறு எந்த சட்னி செஞ்சாலும் சரி, வேறு இந்த கிழங்கை தாளிப்பாங்க அந்த மாதிரி தாளித்தாலும் சரி, நல்லா சூடாக இருக்குங்க. பிள்ளைங்களால் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூடாக இருக்குது. நல்லா எங்கள் பையன் நல்லா ஸ்பைஸியாக தாங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது இருந்தால் போதும். இந்த சட்னி தான் வேணும். இந்த கிழங்குனா இல்லைன்னா தொடவே மாட்டாங்க.